சுவாமியே சரணமையப்பா. சபரிமலையில் ஐயப்பன் குடியிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஐயப்பனோட ஒரு பூர்வீக வரலாறு ஒன்று இருக்குது. இது எல்லாருக்கும் தெரிந்திருந்தாலும் கூட ஹரிக்கும் ஹரனுக்கும் பம்பை நதிக்கரையிலே பிறந்தவன் ஐயப்பன். இப்போது என்னுடைய சாமிமார்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சபரிமலைக்கு போகும்போது பம்பை வழியாக போகிறீங்க. பம்பைக்கு போனோன்னா பம்பையில் குளிக்கிறீங்க. பம்பையில் குளித்ததுக்கு அப்புறம் இந்த பம்பையிலேருந்து ஏறி இந்த பம்பா கணபதி சந்நிதிக்கு ஒரு படி ஏறி போகிறீங்க. இந்த முதல்ல நீங்கள் படி ஏறும் பொழுதே அந்த இடத்துல ஒரு பீடம் ஒன்று இருக்கும். நிறைய முறை சபரிமலைக்கு போன நண்பர்கள் இதை பார்த்துருக்கலாம். அந்த இடத்துல ஒரு குழந்தை சிலை மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு பந்தளராஜா சிலை இருக்கும், எதிர்க்க ஒரு சிவனுடைய சிலை இருக்கும், ஒரு முனிவர் மாதிரி ஒரு சிலை இருக்கும். அதை பல பேர் தரிசனம் செய்திருப்பீர்கள். இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, அந்த இடம் என்னன்னு பல பேருக்கு தெரியாமல் அந்த இடத்தை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். இது எப்படின்னா, அந்த இடத்துல ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், ஐயப்பன் பம்பையில் பிறந்தாருன்னு தான் எல்லாருக்கும் தெரியும். இதில் பல சூட்சமங்கள் அடங்கி இருக்கின்றன. இந்த ஐயப்பன் பிறந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பம்பை கரை என்று சொல்லப்படுகின்ற இந்த இடம், இந்த பீடம் இருக்குது பாருங்கள், அந்த இடம்தான். அந்த இடத்துல தான், அதனால தான் இந்த ஐயப்பனுடைய அழகான ஒரு சிலையை வைத்து இந்த பக்கத்தில் ராஜா நிற்கிற மாதிரி, ஒரு முனிவர் நிற்கிற மாதிரி அங்கே ஒரு சிலை வடிவம் அமைக்கப்பட்டிருக்கும். எனவே சபரிமலைக்கு முதலிலே பயணத்தை தொடங்குகிற பக்தர்கள் முதல்ல பம்பை நதியில் குளிச்சுட்டு அதுக்கு மேலே ஏறி போன உடனே ஐயப்பனுடைய பிறந்த இடமான அந்த பீடத்தை கண்டிப்பாக தரிசனம் செய்தே ஆக வேண்டும். அங்கே தான் நீங்கள் ஐயப்பனோட ஆசீர்வாதமே வாங்குறீங்க. ஐயப்பன் பிறந்த இடமே அதான். இதில் முக்கியமான மற்றொரு விஷயம் இதில் அடங்கியிருக்கிற சூக்ஷமம் என்ன அப்படின்னு சொன்னால், பந்தளராஜா குழந்தைய ஐயப்பனை அங்கே பார்க்குறான் பம்பக்கரையில். இந்த குழந்தைய எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு அவனுக்கு சந்தேகம். இது நடுவில் என்ன நடந்தது இங்கே சிவனுக்கும் விஷ்ணுக்குன்னா, அவங்க ரெண்டுமே மறைஞ்சிருந்து பார்க்குறாங்க. இதில் என்ன மற்றொரு விஷயம், சூக்ஷமான ரகசியம் என்ன அப்படின்னா, மகாவிஷ்ணு மோகினி ரூபம் கொண்டு இந்த ஐயப்பன் பிறக்க காரணமாக இருந்தால் என்று எல்லாருக்கும் தெரியும். சிவன் நிற்கிறாரு, மகாவிஷ்ணு ரெண்டு பேர் நிற்கிறாங்க. ஐயப்பன் தனியாக அந்த காட்டில் பம்பக்கரையில் குழந்தை தனியாக விளையாடிட்டுருக்கு. அப்போது அன்பர்களே, இதை தயவு செய்து கூர்ந்து கவனிங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது மோகினி ரூபத்தில் இருக்கிற மகாவிஷ்ணு கேட்குறா, எப்படி இந்த குழந்தைய தனியாக இது மாதிரி ஒரு காட்டில் போட்டுட்டு போக முடியும் அப்படின்னோடனே சிவன் சொல்கிறார், பார்த்தியா, உனக்கு தாய்ப்பாசம் உனக்கு கஷ்டப்படுத்துது, ஒன்றும் கவலையப்படாத, திரும்பி பாரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ குழந்தைய பார்க்குறாங்க. யார்? மகாவிஷ்ணு பார்க்குறான். பார்க்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய அற்புதம், ஒரு பெரிய அதிசயம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஐயப்பன், அதாவது அந்த மணிகண்டனை சுற்றி நவக்கிரகங்கள் காவல் காத்து கொண்டிருக்கின்றன. மகாவிஷ்ணு பார்த்து அசந்து போயிடுறாராம். அப்போ சிவன்கிட்ட கேட்குறாராம், என்ன அப்படின்றாராம். ஒன்றுமே கவலைப்படாத, இந்த நவக்கிரகத்தை விட யாரும் பார்த்துக்க முடியாது. இன்றைய உலக வாழ்க்கையில் நம்மை ஆட்டு வைப்பதும் இந்த நவக்கிரகங்கள் தான் என்று எல்லா பக்தர்களுக்கும் தெரியும். இந்த ஐயப்பனை நவக்கிரகம் பார்த்துன்றதுனால சபரிமலைக்கு ஒரு முறை வந்தவர்கள், சபரிமலை ஐயப்பனை தொடர்ந்து தரிசனம் செய்பவர்களுக்கு நவக்கிரகத்தால் எந்த பாதிப்பும் இருக்காது என்பது சத்தியமான விஷயம். அதனால தான் ஐயப்பனோட சகஸ்ரநாமத்தில் இந்த நவக்கிரகங்களுக்கான பிரீத்தி மந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. வேறு எந்த சகஸ்ரநாமத்திலையும் அது கிடையாதுங்க. நான் அடித்து சொல்லுவேன், ஐயப்பனோட சகஸ்ரநாமத்தில் மட்டும்தான் இந்த நவக்கிரக பிரீத்தி ஸ்லோகம் இருக்குது. சரி, இப்போது பம்பையில் ஐயப்பன் அங்கே கரையில் இருக்கார். மகாவிஷ்ணு பார்க்குறாரு, சரி நவக்கிரகம் இதுக்கு தைரியமாக துணையாக இருக்குது, நம்ம தைரியமாக போகலாம் அப்படின்னும் போது பந்தளராஜா அங்கே வரார். இப்போ தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த குழந்தைய எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன். அப்போது சரி, இவன் எடுத்துக்காமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா ஐயப்பனுடைய அவதார நோக்கம் மகிழ்ச்சியை சம்ஹாரம் பண்ணணும். அதுவும் எப்படி சம்ஹாரம் பண்ணணும்? அவன் 12 வருஷம் இந்த பந்தளராஜாவிடத்திலே மனிதனாக வளர வேண்டும் என்று மகிழ்ச்சி வரம் வாங்கியிருக்கா இல்லையா? அப்போது அது நிறைவேறணும். அப்போ என்ன பண்ணுறார், இவன் எடுத்துக்காமல் போயிட்டான்னா இந்த காரியம் நிறைவேறாது, மகிழ்ச்சி சம்ஹாரம் நடக்காது. அதனால் என்ன பண்ணுறார், பரமேஸ்வரன் ஒரு முனிவராக வேடம் போட்டு, இதுதான் அந்த சபரிமலையில் இன்றைக்கும் பந்தளராஜாவுக்கு எதிர்க்க ஒரு முனிவர் மாதிரி ஒரு பொம்மை வச்சுருப்பாங்க, ஒரு சிலை வச்சுருப்பாங்க. சிவன் ஒரு முனிவராக போய் இந்த குழந்தை உனக்காக வந்தது,
இதை நீ எடுத்துன்னு போய் வளர்த்துனுவான்னு சொன்னார். உடனே பந்தளராஜாவுக்கு பயங்கர சந்தோஷம். அந்த குழந்தைய எடுத்துனா நேராக அரண்மனைக்கு வரான். ஒரு புது ராஜகுமாரன் வரான். ஏன்னா அது வரைக்கும் அவனுக்கு குழந்தை கிடையாது. அப்போ புது ராஜகுமாரன் நம்ம நாட்டு மக்களுக்கு கிடைச்சிருக்கான் அப்படின்னும் போது மக்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஐயப்பனை வரவேற்க மக்கள் திரண்டிருந்தார்கள். பந்தள அரண்மனைக்கு ராஜா வரான். அதுக்கப்புறம் ஐயப்பன் வழக்கம் போல் வளர்ந்துன்னு வரான். ஒரு ஐயப்பனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்தது. என்ன காலம்? ஒரு குழந்தைக்கு வயசு ஆகிடுச்சுன்னா நம்ம ஸ்கூலில் சேர்க்குற மாதிரி ஐயப்பனை குருகுல வாசத்திற்கு அனுப்ப வேண்டும். இங்கே ஒரு முக்கியமான இடம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சபரிமலைக்கு செல்பவர்கள் பல கோவில்களுக்கு சென்று வருகிறார்கள். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதை நான் தப்புன்னு சொல்லலை. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னுடைய குருசாமி எல்லாம் எனக்கு சொன்னது. அதை நாம் கடைப்பிடித்தால் நலம் என்று நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம சபரிமலைக்கு இருமுடி கட்டின்னு போகிறோம். நம்ம சபரிமலைக்கு இருமுடி கட்டின்னு போகும்போது இது யாருக்காக இருமுடி கட்டுறோம்? இந்த இருமுடியின் தத்துவத்தை பற்றி நாம் பின்னால் விரிவாக பார்ப்போம். இந்த இருமுடி நம்ம கட்டுறது யாருக்காக கட்டுறோம்? ஐயப்பனுக்காக கட்டுறோம். உங்களுடைய சுத்தமான ஆத்மாவை நெய்யாக்கி அதை சிவனுடைய அம்சமுள்ள தேங்காயிலே நிரப்பி உங்கள் ஆத்மாவை ஐயப்பனுக்கு அர்ப்பணம் பண்ண போகிறீங்க. அதான் இருமுடி இல்லையா? அப்போது இந்த இருமுடி யாருக்காக எடுக்கிறோம் அப்படின்னா ஐயப்பனுக்காக எடுக்கிறோம். அவனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக இந்த நெய்யை கொண்டு போகிறோம். நிறைய சாமிமார்கள் கிளம்பும்போது, இங்கேருந்து கிளம்பும்போது இருமுடியை கட்டிண்டு பல கோவிலுக்கு போய்விட்டு சபரிமலைக்கு செல்கிறார்கள். அன்பர்களே, அதை நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இந்த இருமுடி ஐயப்பனுக்கு தான் முதல்ல எடுத்துன்னு போகணும். அதனால் இருமுடி எடுக்கின்ற பக்தர்கள், சபரிமலைக்கு போகின்ற பக்தர்கள் முதல்ல இருமுடி எடுத்துன்னு கிளம்பி நேர சபரிமலைக்கு போயிடுங்க. அந்த அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நெய் பிரசாதத்தோடு நீங்கள் எந்த கோவிலுக்கு வேண்டுமானாலும் நீங்கள் போகலாம் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இது யாரையும் குறை சொல்கிறதுக்காக நான் இதை சொல்லலை. இப்போது நான் எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போது ஐயப்பனுடைய கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா கோவிலுக்கும் போகிறோம்னு சொல்கிறோம்ல, ஆனால் நாம் பார்க்க தவறிய கோவில்கள் சில இருக்கின்றன. இது யாரும் பர்பஸாக பார்க்காம போகிறதில்லை. ஆனால் பல சுவாமிகளுக்கு இந்த விஷயம் தெரியாததால் இந்த கோவில்களை பார்க்காமல் போகிறார்கள். அது என்ன கோவில் சார்? ரொம்ப முக்கியமான கோவில். அதுக்கும் இந்த ஐயப்பன் கதைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இப்பொழுது மீண்டும் நாம் இந்த ஐயப்பனுடைய குருகுலத்திற்கு வருவோம். இப்போ ஐயப்பனை பந்தளராஜா என்ன பண்ணுறான்? ஒரு வாத்தியார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அன்பர்களே, இந்த வாத்தியாருடைய பூர்வீகம் அவர் மதுரையை சார்ந்தவர். அவர் அங்கேருந்து பந்தளராஜா வரவழைச்சு இங்கே பந்தளத்தில் அவருக்கு கல்வி கற்பதற்காக ஏற்பாடு பண்ணான். அது எந்த இடம் என்றால் ரொம்ப முக்கியமான இடம். நான் ஏற்கனவே சொன்னேன், நாம் சபரிமலைக்கு போகும்போது நாம் போகத் தவறிய ஆலயங்கள் என்று. அதில் இது ஒரு ஆலயம், ரொம்ப முக்கியமான ஆலயங்க. இந்த இடம் பந்தளம் ஐயப்பனோட அரண்மனை இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். பல சாமிமார்கள் போயிருப்பீர்கள். அந்த பந்தளத்தில் இன்னொரு விசேஷம் இருக்குது. அந்த பந்தளத்திலே உள்ள அரண்மனையிலே ஐயப்பன் எழுதிய ஓலைச்சுவடுகள் அந்த அரண்மனையிலே இன்னும் பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கின்றன. பல சாமிமார்கள் அதை பார்த்துருக்கலாம். அதை விட முக்கியமான விஷயம், ஐயப்பன் வளர்ந்த இடமான அந்த அரண்மனையிலே ஒரு அருமையான குளம் ஒன்று இருக்குங்க. இப்போது நீங்கள் நவம்பர் டிசம்பர் அந்த கார்த்திகை மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு ஏரி குளம் அதெல்லாம் எப்படி இருக்கும்? தண்ணி எப்படி இருக்கும்? சில்லுன்னு இருக்கும். ஏன்னா அப்போ தட்பவெப்பநிலை அது மாதிரி நம்மளுக்கு குளிர் சீசன் அப்போது. ஆனால் இந்த பந்தள அரண்மனையிலே, இந்த ஐயப்பன் வளர்ந்ததாக சொல்லப்படுகின்ற அரண்மனையிலே இருக்கின்ற அந்த குளம் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போவுமே சில்லுனே இருக்காதுங்க. ஒரு குழந்தை குளிப்பாட்டும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு வெதுன்னு வெந்நீர் போட்டு கொடுப்பீங்கல்ல, அந்த குளம் என்றைக்குமே, அன்றைக்கும் சரி, அதாவது ஐயப்பன் குளித்த காலத்திலும் சரி, இன்றைக்கும் சரி, இனிமேல் வரப்போகும் காலங்களிலும் சரி, அப்படியே தாங்க இருக்கும். வெதுன்னு வெந்நீரில் குளிக்கிற மாதிரி இருக்கும். அது ஐயப்பனுக்காக தெய்வம் தந்த பரிசு என்று நாம் அதை சொல்லலாம். அந்த குளத்தை அவசியம் நீங்கள் தரிசனம் பண்ணி அந்த குளத்தில் குளிக்கக்கூடாது. அந்த குளத்தில் நிறைய படிகள் இருக்கும். அந்த படியில் இறங்கி அந்த குளத்தில் உங்கள் காலை வைத்து அந்த தண்ணியை எடுத்து புரோட்சணம் பண்ணிட்டாலே போருங்க, சர்வ வியாதிகளும் நிவாரணமாகும். உங்களுக்கு இருக்கிற சர்வ தோஷங்கள், நவக்கிரக தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அவை அத்தனையும் அந்த இடத்திலே, அந்த கணத்திலே நிவர்த்தியாகும் என்பது சத்தியமான உண்மை.
இது பந்தள அரண்மனையில் இருக்கிற குளம். பந்தளத்தில் பார்க்க வேண்டிய மற்றொரு இடம், ஐயப்பன் புலிப்பாலை கொண்டு வந்து போனது உங்களுக்கு தெரியும். அதை நான் பின்னால் பார்ப்போம் விரிவாக. இருந்தாலும் அந்த இடத்திற்காக உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நீங்கள் பந்தளம் கோவில் உள்ள நுழையும் போதே ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஐயப்பனுடைய ஒரு வித்தியாசமான ரூபம் இருக்கும். நம்ம ஐயப்பன் சின்முத்திரையோடு பார்த்துருப்போம், யோக பட்டத்தோடு பார்த்துருப்போம். ஆனால் அங்கே ஒரு வித்தியாசமான கோலம் அந்த இடத்துல, அந்த சின்ன கோயிலில். அதுக்கப்புறம் பந்தள கோயிலுக்கு அப்புறம் வருவோம். இங்கே ஐயப்பன் புலிமேல் அமர்ந்த மணிகண்டனாக காட்சி தருகின்ற ஒரு அற்புதமான கோலம். சார் அது என்ன சார் புலிமேல் உட்காந்து காட்சி தர கோலம்? ஏன்னா புலிப்பாலை எடுத்துன்னு வரத்துக்காக மணிகண்டன் காட்டுக்கு போகிறான்ல, அப்போது அங்கேருந்து புலியில் வரான் ஐயப்பன். புலியில் வரும்பொழுது மக்கள்லாம் பயந்து ஓடுறாங்க. அப்போது இந்த பந்தள எல்லைக்குள் வந்து அவன் நின்ற இடம்தான் இன்றைக்கு நாம் சிறிய கோவிலாக பார்க்கின்ற அந்த ஆலயம். எனவே ஐயப்பன்மார்கள் கண்டிப்பாக அங்கே பார்த்து ஐயப்பனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு போனால் ரொம்ப விசேஷம். இதை அடுத்து பந்தளத்தில் இருக்கிற கோவில் ஐயப்பனுடைய கோவில். அங்கே தான் ஐயப்பனுடைய திருவாபரணம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லா சாமிமார்களும் பார்த்துருப்பீங்க, அதை யாரும் மிஸ் பண்ணியிருக்க முடியாது. அந்த இடத்திலே ஐயப்பனுடைய கோலத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வில் அம்போடு ஐயப்பன் இருப்பார். அதாவது இப்பொழுது நாம் பேசப்போகும் இந்த குருகுலத்திற்கு அனுப்புகிற இந்த சந்தர்ப்பமும் அந்த சிலையும் நீங்கள் ஒன்றுபடுத்தி பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ஐயப்பன் குருகுலத்துக்கு கிளம்புற அந்த ஸ்டேஜ் தான் இன்றைக்கி பந்தளத்தில் இருக்கிற ஐயப்பனுடைய விக்கிரகம். வில்லம்போடு அப்படி நின்றுட்டு இருப்பார் ஐயப்பன். இப்போது நான் ஏற்கனவே இந்த குருகுலத்தை பற்றி சொன்னேன், அந்த முக்கியமான இடம் என்றும் உங்களுக்கு சொன்னேன். அது என்ன இடம்னு பார்க்கலாம். பந்தளம் அரண்மனை அங்கேருந்து இந்த பந்தளம் கோவிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில். அங்கேருந்து நீங்கள் அந்த வேனே எடுத்துகிட்டு போகலாம், இல்லைனா அங்கே ஆட்டோ கிடைக்கும். உங்களுக்கு கன்வீனியன்ஸ் பற்றி கவலை இல்லை. அந்த இடத்திற்கு பெயர் குருநாதன் முகடி என்று பெயர். குருநாதன் முகடி. அந்த இடத்துக்கு என்ன சார் விசேஷம்? அந்த இடத்துல ஐயப்பன் குருகுலத்திற்காக குருவிடம் போய் சேர்ந்த இடம். அது எல்லாருக்கும் தெரியும். அங்கே தான் அவர் வில்வித்தையிலேருந்து எப்படி அரசு நடத்துவது பாடம், மற்றபடி இந்த பால பாடங்கள் எல்லாமே, குறிப்பாக வாள் சண்டை, குத்து சண்டை எல்லாமே ஐயப்பன் கற்றுன்ற இடம். அந்த இடம்தான் குருநாதன் முகடி என்ற இடம். அதாவது நாம் பார்க்க தவறிய இடம். இதை பார்த்தாவது கண்டிப்பாக நீங்கள் குருநாதன் முகடிக்கு சென்றே ஆக வேண்டும். அதுவும் சபரிமலைக்கு விரதம் இருந்து போகிறவர்கள் ஐயப்பனுக்கு வந்து யார் மரியாதை, முதல் மரியாதை யாருக்கு அப்படின்னா குருநாதருக்கு தான். இப்போ நாம் அதை குருசுவாமி என்று கருதி நாம் குருசுவாமிகளுக்கு மரியாதை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி ஐயப்பனுடைய குரு அந்த இடத்திலே சமாதி ஆகியிருக்கிறார். இந்த சமாதியை தரிசனம் செய்துவிட்டு அங்கே தான் அந்த குருநாதருடைய குழந்தைக்கு, அதாவது ஐயப்பனுடைய அவதாரம் என்பது முதலிலே அந்த குருநாதன் முகடியில் தான் வெளியானது. அது அப்படின்னா அந்த இடத்துக்கு எவ்வளோ வைப்ரேஷன் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா ஐயப்பனோட சக்தி வெளிப்பட்ட முதல் இடம் அந்த குருநாதன் முகடி. எப்படின்னு கேட்குறீங்களா? குருநாதருடைய மகன், இந்த வாய் பேச முடியாத ஊமை, அவனுக்கு பகவான் ஐயப்பன் பேச்சு சக்தியை கொடுத்த இடம். ஆனால் அப்போ குருநாதர் தெரிஞ்சுக்கிறாரு, ஆஹா இவன் அவதார புருஷன், தெய்வம் அப்படின்னும் போது ஐயப்பன் அந்த குருநாதர்கிட்ட ஒரு சத்தியம் வாங்குறாரு. என்ன வாங்குறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எனக்கு குருவாக இருக்கலாம், தயவு செய்து இந்த விஷயத்தை என்னுடைய அவதார நோக்கம் வெளியாகும் வரை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஐயப்பன் குருநாதர்கிட்ட சத்தியம் வாங்கி குருநாதரிடம் அந்த நடந்த நிகழ்ச்சியை ஒரு மாயையாக சித்தரித்த இடம் அந்த குருநாதன் முகடி. இப்போது இந்த இடத்துல ஐயப்பன் குருநாதர்கிட்ட சொல்கிறாரு. நான் சொன்னேன் ஏற்கனவே, என்னுடைய அவதார மிகுமை யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு. அப்போ குருநாதர் ஐயப்பன்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், நீ வந்து கடவுள் ஆகிட்டேன்னா உன்னை நான் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஐயப்பன் குருநாதருக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்குறார். அது என்ன சத்தியம் அப்படின்னு சொன்னால், நீ என்னோட அவதார மகிமையை வெளில சொல்ல வேண்டாம், ஆனால் தகுந்த நேரத்தில் உங்களுக்குரிய அங்கீகாரத்தை நான் சத்தியமாக தருவேன்
அப்படின்னு ஐயப்பன் வந்து குருநாதருக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறார். சரியா? இது ஏன்னு இப்போ பார்ப்போம். அந்த சத்தியத்தை ஐயப்பன் காப்பாற்றினாரா, அது எப்படி அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம ஐயப்பன்மார்கள் எல்லாமே கார்த்திகை 1ஆம் தேதி அன்றைக்கி மாலை போடுறோம். கார்த்திகை 1ஆம் தேதி அன்றைக்கி மாலை போடுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மற்றொரு முக்கியமான விஷயம் அதில் இருக்கிறது. இந்த 1ஆம் தேதி மாலை போடுறோம் அப்படின்னு சொன்னால், அன்றைக்கி கூடிய வரைக்கும் நீங்கள் எந்த கார்த்திகை 1ஆம் தேதி எடுத்து பாருங்கள் உங்கள் கேலண்டரில். இதுக்கு கடந்த வருஷங்களாக இருக்கட்டும், இனிமேல் வரப்போகிற வருஷமாக இருக்கட்டும், நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கரிநாள் தான் கேலண்டரில் போட்டிருக்கும். அன்பர்களே, ஐயப்பனை பொறுத்தவரை, ஐயப்பனுடைய வழிபாட்டை பொறுத்தவரை நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த கரிநாள் மட்டும் நான் சொல்லலை, ராகு காலம், யமகண்டம் எதுவுமே ஐயப்பனுடைய வழிபாட்டில் பார்க்கவே வேணாம். ஏன்னா எல்லாமே ஐயப்பனுக்கு கட்டுப்பட்டது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொன்னேன்ல, என்ன அப்படின்னா, கார்த்திகை 1ஆம் தேதி ஏன் சார் நம்ம மாலை போடுறோம்? தமிழ் மாதம் 12 மாதம் இருக்குது சார், இங்கிலீஷ் மாதம் 12 மாதம் இருக்குது. எந்த மாதமும் போடாமல் எதுக்கு கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போடுறோம்? இது பல பேருக்கு தெரியாத விஷயம். சுவாரஸ்யமான ரகசியம் இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம கோடானு கோடி ஐயப்பன் பக்தர்கள் போய் சபரிமலைக்கு போகிறோம்ல, இந்த சபரிமலை கோயிலை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம்ல, இந்த சபரிமலை கோவிலுக்கு அடிக்கல் நாட்டிய தினம்தான். அதாவது உங்களுக்கு புரியல மாதிரி சொல்லணும்னா, சபரிமலை கோவிலோட ஃபவுண்டேஷன் போட்ட நாள், பூமி பூஜை பண்ண நாள் இந்த கார்த்திகை 1ஆம் தேதி. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன, குருநாதருக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தார் ஐயப்பன். உனக்கு தேவையான நேரத்தில் ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பேன் ஐயப்பன் சொன்னான்னு சொன்னல, அந்த அங்கீகாரம் இப்போ தான் வருது. என்ன சார் அங்கீகாரம் அப்படின்னா, ஐயப்பனுடைய சபரிமலை சன்னிதானம் அடிக்கல் நாட்டப்படுகிறது. அந்த பூமி பூஜை பண்ணுறாங்க. அப்போ யார் யார் இருக்கிறது? சாதாரணமான ஆளுங்க இல்லை சார். பந்தளராஜா இருக்கார், அகஸ்தியர் இருக்கார், பரசுராமர் இருக்கார். ஏன்னா பரசுராமர் தான் இந்த சபரிமலை க்ஷேத்திரத்தை உருவாக்க காரணமானவர். இது எப்படி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஏன்னா பரசுராமர் பிரதிஷ்டை பண்ணது தான் அங்கே 18 படியே. பரசுராமர் பிரதிஷ்டை பண்ணது தான் அந்த ஐயப்பனுடைய விக்கிரகமே. பரசுராமர் பிரதிஷ்டை பண்ணது தான் அந்த பஸ்மக்குளமே. பரசுராமர் உருவாக்கினது தான் இது எல்லாமே. இந்த சபரிமலையை உருவாக்கினதே பரசுராமர் தான். அவரும் அங்கே இருக்கார். ஆனால் இந்த சபரிமலைக்கு அடிக்கல் நாட்டினது யார் தெரியுமா? பந்தளராஜா இல்லைங்க, அகஸ்தியர் இல்லை, பரசுராமர் இல்லை. இப்போ தான் நான் சொன்னேன், ஐயப்பன் யாருக்கு அந்த சக்தியை கொடுத்தான் தெரியுமா? அந்த பவரை கொடுத்தான் தெரியுமா? ஐயப்பனுக்கு எந்த குருநாதர் கற்றுக் கொடுத்தாரோ. ஏன்னா ஏற்கனவே ஐயப்பன் அவர் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான், சரியான நேரத்தில் ஒன்று அங்கீகாரம் கொடுப்பேன்னு. அந்த குருநாதரை மீண்டும் மதுரையிலிருந்து அழைத்து வந்து அந்த குருநாதர் கையால் தான் முதல் கல் சபரிமலைக்காக அடிக்கல் நாட்டப்பட்டது. அதனால தான் இதை நினைவுபடுத்துகிற விதமாக, அந்த குருவுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக ஐயப்பனுடைய வழிபாட்டிலே கார்த்திகை 1ஆம் தேதி நம்ம மாலை போடுறோம். இது இருக்கட்டும். இப்போ குருநாதர் முகடியை பார்த்தாச்சு, ஐயப்பனுடைய குருநாதரை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இப்போ ஐயப்பன் வளர்ந்த விதம் எல்லாம் வில்வித்தையெல்லாம் முடிச்சாச்சு. ராஜாவுக்கு ஒரு சந்தோஷம், பந்தள ராஜாவுக்கு நமக்கு ஒரு ரிலீஃப் கிடச்சாச்சுரா, நமக்கு ஒரு வாரிசு வந்தாச்சு. மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். எப்போது, ஏன்னா மக்கள்லாம் காத்துட்ருக்காங்க, எப்படா அடுத்த ராஜா வரப்போகிறான் நமக்கு அப்படின்னு. இதுதான் ராஜ விஸ்வாசம் என்பது. இப்போது ஐயப்பன் ரெடி ஆயாச்சு ராஜா வாரத்துக்கு. அவனு யுவராஜாவாக இப்போ இருக்கான் ஐயப்பன். இப்போ ஐயப்பனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும். அந்த நேரம் வந்தாச்சு. நாளொரு மேனி பொழுது வண்ணமாக ஐயப்பன் வளர்ந்துன்னு வரான். இது மந்திரிகளுக்கு பிடிக்கல. ஏன்னா பந்தளராஜாவோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக நம்ம ஐயப்பன் மேலே இருந்தது. இந்த நேரம் பார்த்து மகாராணிக்கு மற்றொரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு பேர் ராஜராஜன்னு பேர். அவன் ஐயப்பனோட தம்பி. இப்போது அந்த பையனும் வளர்ந்துன்னு வரான், ஐயப்பனும் வளர்ந்துன்னு வரான். ஆனால் மந்திரிக்கெல்லாம் என்ன, ஐயப்பன் ராஜாவாகக்கூடாது அப்படின்னு பிளான். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான சம்பவம், அதாவது ஐயப்பனுடைய வழிபாட்டிற்கும் இப்பொழுது நடக்கப் போகும் சம்பவத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு நண்பர்களே. இது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நேரத்தில் பந்தளத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரு திருட்டு பயம், ஒரு கொள்ளை பயம். எல்லாரும் ராஜா கிட்ட சொல்கிறாங்க, எப்படி போகுதுன்னே தெரில, எல்லா பொருளும் காணாமல் போகிறது, கொள்ளையர்கள் ஜாஸ்தி ஆகிட்டாங்க, அதுவும் குறிப்பாக கடற்கொள்ளையர்கள் அதிகமாகி விட்டதாக ராஜாட்ட கம்ப்ளைண்ட் வருது. பார்த்தாங்க மந்திரிங்க,
அப்போது அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மந்திரிகள்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன, இது இந்த போர் முறை என்ன பண்ணலாம், யாரை படையெடுக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்பொழுது ஏன்னா மந்திரிங்க ஏற்கனவே சந்தர்ப்பம் பார்த்துட்ருக்காங்க. சரி, இதுக்கு ஒரே வழி, நம்ம ஐயப்பனை இந்த கடற்கொள்ளையனை சந்திக்கிறதுக்கு அனுப்பிச்சி வச்சிட்டோன்னா அவன் எப்படியும் இந்த சண்டையில் வந்து, இந்த ஐயப்பன் சின்ன பையன் தானே, ஏன்னா ஐயப்பனுடைய சக்தி யாருக்குமே தெரியாது, அன்பர்களே குறிப்பாக ஐயப்பனுக்கே தெரியாது. இதை தயவு செஞ்சு காதில் வாங்கிக்கோங்க. இது பற்றிய முக்கியமான விஷயம் பின்னால் வருகிறது. ஐயப்பனுக்கே தான் அவதாரம் தெரியாது. அப்போது ஐயப்பன் அனுப்பிச்சிட்டா இப்போ எப்படியும் அவன் போய் சண்டையில், சின்ன பையன்தான் அவன் எப்படி சண்டையில் மாட்டிப்பான், எப்படியும் அவனை அந்த கடற்கொள்ளையர்கள் கொலை செய்து விடுவார்கள் அப்படின்னு பிளான் பண்ணி ராஜாலாம் என்ன சொல்கிறாங்க, ராஜா கிட்ட மந்திரிலாம் சொல்கிறாங்க, இதுக்கு வந்து நம்மளாம் போகணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஐயப்பன் பயங்கரமான வீரன், வில்லாதி வீரன், அவனை வந்து எல்லாம் வில்வித்தை எல்லாம் தெரியும், அதனால் ஐயப்பன் தான் இது கரெக்டுன்னு சொன்ன உடனே ராஜாவே பயந்தார். பந்தல் ராஜாவே, என்னப்பா இவ்வளோ பெரிய கடற்கொள்ளையர்களை மிரட்டுறதுக்கு ஐயப்பன் சரி வராது, நம்ம படைகளோடு போவோம். இல்லை வேண்டாம், ஐயப்பனை அனுப்பிச்சா போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணி ஐயப்பனை அனுப்புகிறாங்க. ஐயப்பனை அனுப்புகிறான். அப்போது அங்கே முதன்முறையாக இந்த கடற்கொள்ளையன் என்று சொல்லப்படுகிற வாவரை ஐயப்பன் அங்கே சந்திக்கிறார். ஒரு முக்கியமான நிகழ்வு இங்கே தான் நடக்க போகிறது. ஏன்னா ஐயப்பனுக்கும் வாவருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆக போகிறது இங்கே தான். வாவர் கொள்ளையனே தவிர ஒரு நல்லதொரு கொள்ளைக்காரன். என்ன சார் கொள்ளைக்காரனில் என்ன சார் நல்லவன் கெட்டவன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் பணக்காரங்கள்டேந்து கொள்ளை அடித்து இல்லாதவர்களுக்கு கொடுப்பதை வழக்கமாக இந்த வாவர் தன்னுடைய தொழிலாக கொண்டிருந்தான். அப்போ தான் இது ஐயப்பனுக்கு தெரியும். அப்போ ரெண்டு பேரும் பயங்கரமான உக்கிரமான சண்டை நடக்குது. இந்த சண்டைக்கு ஒரு முடிவே இல்லை. அப்போ தான் வாவருக்கு தெரியுது, இவனுக்கு ஒரு அவன் ஐயப்பனோட கண்ணை பார்த்தவொன்னே மிரண்டு போய்ட்றாங்க. பார்த்தவொடனே அவன் நமஸ்காரம் பண்ணுறான், உங்கள்கிட்ட ஏதோ ஒரு தெய்வ சக்தி இருக்குது, இல்லை இது வரைக்கும் எங்கிட்ட ஜெயிச்சவங்க யாருமே கிடையாது அப்படின்னு வாவர் சொன்னோடனே ஐயப்பன் அவனிடம் ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னா, இரண்டாவது முறையாக வாவரிடம் தன்னுடைய நோக்கத்தை சொல்லுகிறார். சொன்னோன்னா அவன் புரிஞ்சுன்றான். சரி, இனிமேல் நான் இந்த கடற்கொள்ளையை நிறுத்திடுறேன், உன்னுடைய தோழனாக இருக்கிறேன் என்று முதல்ல வாவரை சந்தித்த உடனே ஐயப்பனும் வாவரும் அப்படி ஒரு தோழனாங்க. அதனால தான் இன்றைக்கும் அந்த நட்பின் காரணமாக எருமேலியிலே வாவருக்கு ஒரு தனி கோவில் இருக்கிறது. நீங்கள் பெரிய பாதை போகிறவங்களாம் தெரியும், வாவருடைய சன்னிதானத்தில் உத்தரவு வாங்கிட்டு வாவற்ற வீதி வாங்கிட்டு தான் அந்த 48 மைலில் நம்ம ஐயப்பன்மார்கள் நடக்கிறோம். இது எல்லாருக்கும் தெரியும். சரி, இந்த எருமேலின்றாங்களே அது என்ன சார்? இப்போ அதுக்கு பார்ப்போம். எருமேலியிலே பேட்டை துள்ளல் பிரசித்தம், அது எல்லாருக்கும் தெரியும். பேட்டை ஏன் துள்ளணும்னு யாருக்காவது தெரியுமா? பல பேருக்கு தெரியாது. ஏன் அந்த இடத்துக்கு எருமேலின்னு பேர் வந்தது? இதையெல்லாம் நாம் பார்ப்பதற்கு முன்னால் மீண்டும் நாம் அரண்மனைக்கு வருவோம். இப்போது பந்தல் அரண்மனையில் ஐயப்பன் வந்தாச்சு. யாரை? வாவரோட ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு வந்தாச்சு. மந்திரிக்கெல்லாம் போச்சு, ஐயோ என்னடா அது, நம்ம அமிச்ச பர்பஸ் செருவாலியே ஐயப்பன் போலியே திருப்பி வந்துட்டானே அப்படின்னு சொன்ன உடனே வேறு பிளானுக்கு போகிறாங்க. அது என்ன பிளான் எல்லாருக்கும் தெரியும் சார். ராணிக்கிட்ட போய் கொளுத்தி விடுறாங்க. என்ன சொல்கிறாங்க, இப்போ ஐயப்பன் ராஜா ஆயிட்டான்னா உனக்கு பிறந்த பையன், இப்போ ஐயப்பன் வந்து எங்கேருந்தோ வந்த பையன், உனக்கு பிறந்த பையனுக்கு ஆட்சியில் அதிகாரம் இருக்காது, அவனை வந்து ஐயப்பன் அடிமை மாதிரி நடத்துவான். அதனால் இப்போ ஐயப்பனை இந்த அரண்மனையை விட்டு வெளில அனுப்புறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும், அது உங்கள் கையில் தான் இருக்குன்றான். என்னன்னு கேட்குறா. அப்போ மந்திரி சொல்கிறான், நீங்கள் வந்து தலைவலி மாதிரி நடிங்க, நான் வைத்தியர்லாம் செட்டப் பண்ணிக்கிறேன், அந்த அரண்மனை வைத்தியரை வந்து சொல்லட்டும், ஏன்னா அவர் சொன்னதை ராஜா கேட்பார், இதுக்கு வந்து புலிப்பால் தான் சரியான மருந்து அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா நாங்கள் ஏதாவது பேசி ராஜாவை சமாதானம் பண்ணி எப்படி வாவரையே ஜெயிச்சுட்டு வந்தார் நம்ம ஐயப்பன், அதனால் ஐயப்பனையே நம்ம காட்டுக்கு அமிச்சு புலிப்பாலை கொண்டு வர சொல்லி காட்டுக்கு அமிச்சிடுவோம். இப்போ வாவர்கிட்டேருந்து ஐயப்பன் தப்பிச்சிருக்கலாம், காட்டில் உள்ள பயங்கரமான மிருகங்கள்டேருந்து ஐயப்பன் தப்பிக்க முடியாது இல்லை அப்படின்னு ராணிக்கிட்ட போடுறாங்க. சரி, ராணிக்கு ஒரு அறகுறை மனசு தான், சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா தன்னோட வளர்த்த பாசத்தோடு அவளுக்கு பெத்த பாசம் ஜாஸ்தியாக போச்சு. அதனால் என்ன பண்ணுறா, ஒத்துன்றான் அதுக்கு. அப்போ இதே மாதிரி அவள் படுக்கையில் படுத்துட்டு நோய்வாய்ப்பட்டது மாதிரி நடித்து ராஜா பார்த்து ரொம்ப கலங்கி போயிடுறான். என்னமாச்சு உனக்கு? எனக்கு பயங்கர தலைவலி அப்படின்னு ஒன்று. அரண்மனை வைத்தியர் வரார். ஏன்னா ஏற்கனவே மந்திரிலாம் அவரை செட்டப் பண்ணிட்டாங்க. அவர் வந்தவனு சொல்கிறார், புலிப்பால் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அன்பர்களே, இந்த இடத்துல முக்கியமான கட்டம் ஐயப்பனுடைய வாழ்க்கையில் அவனுடைய அவதார நோக்கம் முடிய போகிறது. என்ன, இந்த 12 வருஷம் மனுஷனாக இருந்தால அந்த 12 வருஷம் கரெக்டாக முடிய போகிறது. இதெல்லாம் தெய்வத்தினுடைய திருவிளையாடல். இதெல்லாம் ஏற்கனவே
எழுதப்பட்ட ஒரு வரிகள் மாதிரி. இது ஏற்கனவே புரிஞ்சது, சிவனுக்கு தெரியும், விஷ்ணுவுக்கு தெரியும், எல்லா தேவர்களுக்கும் தெரியும். அப்போது ராஜா வந்து மிரண்டு போயிருக்கான். எங்கடா யாரா போய் காட்டுக்கு போய் புலிப்பால் எடுத்துவது, யாரை அனுப்புறது? சரி நானே போகிறேன், என் மனைவிக்காக நான் பண்ணுறேன். இல்லை மந்திரிகளாம் சொல்கிறாங்க, இல்லை இல்லை நீங்கள் ராஜா, நீங்கள் போகக்கூடாது, நாங்கள்லாம் இருக்கோம், நாங்கள்லாம் போக மாட்டோமா அப்படின்னோடனே ஐயப்பன் தன்னுடைய அவதார மகிமையை நிறைவேற்றி கொள்ளும் காரணமாக அவனே வாலண்டியராக அதை எடுத்துக்கிறான். அப்பா யாரும் போக வேண்டாம், நான் போகிறேன். ஐயோ நீ சின்ன குழந்தைரா போன, இல்லை இல்லை அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, நான் போகிறேன் அப்படின்னு ஐயப்பன் கிளம்புறான். ஐயப்பன் கிளம்பும் பொழுது நாம் இப்போ இருமுடி எடுத்துன்னு போகிறோம்ல, இதுக்கு என்ன அர்த்தம்னு பல பேருக்கு புரியாமல் இருக்கலாம். ஐயப்பன் கிளம்பும் பொழுது பந்தளராஜா என்ன தெரியுமா பண்ணானா, நாம் துளசி மாலை போட்டுக்கொள்கிறோம் சபரிமலைக்கு போகும்போது. உங்களுக்கு தெரியும் சில பேர் ருத்ராட்ச மாலை போட்டுக்கிறாங்க. இதில் ஒரு சின்ன திருத்தத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைய பேர் ஸ்படிக மாலை போட்டுக்கிறாங்க சபரிமலைக்கு. முத்திர மாலைன்னா சபரிமலைக்கு போகிறதுக்கு நீங்கள் ஒரு மாலை போட்டிங்கல்ல, அந்த மாலை ஸ்படிக மாலையாக இருக்கக்கூடாது. ஒன்று ருத்ராட்ச மாலையாக இருக்கலாம், இல்லைன்னா துளசி மாலையாக இருக்கலாம். ஏன்? ருத்ராட்சம் சிவனுடைய அம்சம், துளசி மகாவிஷ்ணுடைய அம்சம். அப்போ இது ரெண்டு தான் போட்டுக்கணும். இதுக்கு நம்ம ஏன் சார் போட்டுக்கணும் அப்படின்னு நீ கேட்கலாம். இப்போ தான் அதுக்கு சொல்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா, இவன் கிளம்புறான். யார்? ஐயப்பன் புலிப்பால் எடுக்கிறதுக்காக கிளம்பும் பொழுது பந்தளராஜா என்ன பண்ணுறான், உனக்கு துணையாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு துளசி மாலையை ஐயப்பன் கழுத்தில் போட்டு விடுறான். அதனால தான் நண்பர்களே, அப்பா கையால் பையன் போட்டுக்கிறான் மாலை. அதனால்தான் நாம் கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போடும் பொழுது நிறைய பேர் தானாக போட்டுக்கொள்கிறார்கள். தயவு செய்து அந்த காரியத்தை செய்யாதீர்கள். ஒன்று நீ மாலை போட்டுக்கணும்னா ஒன்று அப்பா கையால் போட்டுக்கணும், அப்பா இல்லைன்னா அம்மா கையால் போட்டுக்கணும். இவங்க 2 பேரும் இல்லைன்னா ஒரு குருசாமி கையால் போட்டுக்கணும். இதுதான் முறை, மாலை போடுற முறை. அதுவும் துளசி மாலையாக இருக்க வேண்டும் அல்லது ருத்ராட்ச மாலையாக இருக்க வேண்டும். ஸ்படிக மாலையை நீங்கள் தொலை மாலையாக போட்டுக்கலாம். இந்த ஸ்படிக மாலை போட்டுக்கிறது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் துளசி மாலையோ ருத்ராட்ச மாலையோ தான் முத்திரை மாலையாக இருக்க வேண்டும். இதை வந்து பந்தளன் ஐயப்பனுக்கு போட்டதுனால அதே காரணத்திற்காக நாம் துளசி மாலையும் ருத்ராட்ச மாலையும் முத்திரை மாலையாக அணிந்து கொள்கிறோம். போட்டது மட்டும் இல்லைங்க, ஐயப்பன்ட்ட ஒரு முடியை கொடுக்குறான். யார்? பந்தளராஜா. அதில் என்ன இருக்குது? இப்போது இவன் காட்டுக்கு போகிறான். இப்போது நம்ம இன்னி மாதிரிலாம் காரு, ட்ரெயின், ஃப்ளைட்டு அதெல்லாம் கிடையாது. அப்போ அவன் காட்டுக்கு எப்படி போகணும்? நடந்து தான் போயாகணும். நடந்து போகிற வழியில் அவனுக்கு பசிக்கும். சின்ன குழந்தை தானே, அவன் சாப்பிட்ணும். அதுக்கு ஏதாவது உணவுப் பொருள்கள் வேணும். அதனால்தான் ஒரு இருமுடி என்று ஒரு 2 பையையும் சேர்த்து அதில் பருப்பு, அரிசி, காய்கறிகள் எல்லாத்தையும் வச்சு கொடுத்தான் ஐயப்பன். ஐயப்பன்கிட்ட பந்தளராஜா கொடுக்குறான். இதையே தான் ஐயப்பனுக்கு நாம் இருமுடியாக நாம் எடுத்து செல்கிறோம். அதில் ஒன்று வச்சான் பந்தளராஜா. என்ன வச்சான் சார்? நெய்யை வச்சான். இந்த நெய் இருக்குது பார்த்தீங்களா, நெய்க்கு ஒரு சக்தி உண்டு, ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். ஏன்னா இவன் காட்டுக்கு போயிட்டு வரைக்கும் இருக்கணும் அந்த உணவுப் பொருள், மற்ற உணவுப் பொருள்கள் கெட்டு போயிடும். அதனால தான் அந்த நெய்யை வைக்கிறான். நெய்யை ஒரு தேங்காயில் வச்சு கொடுக்குறான். ஏன் வச்சு கொடுக்குறான்? தேங்காய் கெட்டு போகாது. தேங்காய் உள்ள நெய்யை வச்சு ஐயப்பனுக்கு கொடுக்குறான். பசிக்கும்போது சாப்பிடு அப்படின்னு. அதனால்தான் இன்றைக்கும் அவர்கள் கொடுத்தது நினைவாக நாம் இருமுடியிலே நெய்யும் உணவுப் பொருட்களும் எடுத்து செல்கிறோம். சரி, இவன் எடுத்துன்னு போகிறான். இப்போ தான் முக்கியமான ஐயப்பனுடைய வாழ்க்கையிலே ஒரு நிகழ்வு, அவனுடைய அவதார மகிமையை வெளிப்படுத்துகிற இடம். ஐயப்பன் கிளம்பிட்டானா, இருமுடி எடுத்துகிட்டு போகிறான். அன்பர்களே, வழியில் ஒரு கிராமம். நான் சொன்னேன் இல்லை நடந்து தான் போயாகணும்னு சொல்லிட்டு. நடந்து போயிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு கிராமம். ஐயப்பனுடைய உணவுப் பொருட்கள்லாம் கூடிய வரைக்கும் தீர்ந்து போகிற நிலைமை. எல்லாம் தீர்ந்து போயாச்சு. ஒரு ஸ்டேஜ் கிட்ட இந்த கல்லடக்குறிச்சி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே அந்த எல்லைக்கு போகிறான். அந்த எல்லைக்கிட்ட போகும்போது ஒரு காடு மாதிரி இருக்குது. ஒரு சின்ன குடிசை முனையில் தெரியுது. ஐயப்பனுக்கு பயங்கர பசி. இப்படி இந்த கண் இருட்டுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பசி மயக்கம் அப்படின்வாங்களே. குழந்தை தானங்க, 12 வயசு தான். பயங்கர கண் இருட்டி ஐயப்பன் அங்கே மயக்கம் போட்டு விழற நிலைமை. கண்ணு கெட்டின தூரத்தில்
ஒரு சின்ன குடிசை தெரியுது. அந்த குடிசையை பார்க்குறான். குடிசையை பார்த்தா ஆஹா, இந்த வீட்டுக்கு போனால் நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நேர ஐயப்பன் அந்த மயக்கத்தோட அந்த தள்ளாடியபடி அந்த குடிசைக்கு போகிறான். அந்த குடிசைக்கு போகும்போது அங்கே ஒரு வயசான தம்பதி, ஒரு அந்தன தம்பதி இருக்கிறார்கள். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, வயசானவங்க. அவங்க இந்த குழந்தையை பார்த்தோன்னே, அதாவது ஐயப்பனுக்கு அவன் தெய்வம் தெரியாது, ஆனால் இந்த தெய்வத்திற்கு என்று ஒரு தேஜஸ் இருக்குங்க, ஒரு தீட்சணியாக இருக்குது, இந்த ஒரு பார்வை தீட்சணியாக இருக்கும். அதை பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கிறாங்க இது ஏதோ தெய்வ குழந்தைன்னு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுவும் இல்லாமல் அவங்க என்ன பயந்தாங்க அப்படின்னா, இந்த குழந்தைய பார்த்து என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்பா நீ தனியாக வந்திருக்க, இந்த இடத்துல இங்கே வரலாமா, இது பயங்கர காடாச்சே, இதுக்கிட்ட நீ ஏன் வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஐயப்பன் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க, எனக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்ன உடனே அந்த அந்தன தம்பதிகள் தான் சாப்பிட வச்சிருந்த, தங்களுக்காக வச்சிருந்த உணவை எடுத்து இந்த குழந்தை சாப்பிட்டோம் அப்படின்னு இந்த சாப்பாடை கொடுக்குறாங்க. சந்தோஷமாக ஐயப்பன் சாப்பிட்றாரா, பசி போயிடுச்சு. சார், இதுக்கும் ஐயப்பனுடைய வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வுன்னு, இதுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ தான் அந்த சம்பந்தமே வருது. சாப்பிட்டோன்னா ஐயப்பனுக்கு திருப்தி ஆகிடுது, சந்தோஷமாயிடுது. அப்போ தான் அவங்க கேட்குறாங்க, நீ யார் என்ன அப்படின்னும் போது இவர் சொல்கிறார், நான் பந்தல ராஜகுமாரன், நான் அங்கேருந்து வரேன். என்னோட பசியை நீங்கள் நீக்கிறதுனால உங்களது குடும்பம், உங்களது பரம்பரை, உங்களது சந்ததி சந்தோஷமாக கடைசி வரைக்கும் எனக்கு நீ சாப்பாடு போட்டு பசி ஆற்றினதுனால உன்னோட பரம்பரைக்கு இந்த சாப்பாடு பிரச்சனை கடைசி வரைக்கும் வராது அப்படின்னு ஐயப்பன் ஒரு வரத்தை அந்த தம்பதிகளுக்கு கொடுக்குறான். கொடுத்தது மட்டும் இல்லைங்க, ஒரு முக்கியமான விஷயம், யாருமே யோசிக்க முடியாத விஷயம், யாருக்குமே பல பேர் அல்ல ஒரு முக்காவாசி பேருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பெரியவற்றை ஒரு ஓலை இருக்கான்னு கேட்குறான். இருக்குன்னு சொல்கிறாரு. ஒரு எழுத்தாணி கொடுங்கன்னு, அப்போல்லாம் இன்னி மாதிரி பென்சில் நோட்லாம் கிடையாது, கொடுங்கன்னு சொன்ன உடனே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஐயப்பன் சுற்றி முற்றி பார்க்குறான், இந்த இடத்துல என்னடா இருக்குது அப்படின்னு. அப்போது பக்கத்தில் ஒரு கம்பு கிடந்தது. அந்த கம்பு எடுத்தான். தன்னோட அங்கவசரம் இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளை அங்கவசரம், அந்த அங்கவசரத்தில் ஒரு பகுதியை அப்படி கிழிச்சான். இது வெள்ளை, நல்ல கேளுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கம்பை எடுத்தானா, இந்த கம்பில் இந்த வெள்ளை துணி தன்னோட துணியிலேருந்து கிழிக்கிறானா, மைய தொட்டு ஒரு எழுத்தாணி கொடுத்தாருல அவர், அதில் ஒரு அன்னக்கொடியை வரையறான். யார்? ஐயப்பன். எதில்? இந்த வெள்ளை துணியில் ஒரு அன்னக்கொடியை வரையறான். ஏன்? ஐயப்பன் இப்போ வரம் கொடுத்தான்ல, உன்னுடைய சந்ததிக்கு, உன்னுடைய பரம்பரைக்கு சாப்பாடு கஷ்டம் வராதுன்னு. ஏன்னா ஐயப்பனோட பசி ஆற்றினதுனால. இதனால்தான் நாம் ஐயப்பனுடைய வழிபாட்டில் அன்னதானம் ரொம்ப முக்கியம். அதை பற்றி நம்ம பின்னாடி வருவோம். இப்போ ஐயப்பன் அன்னக்கொடியை வரைகிறான், அன்னத்தை வரைகிறான். அன்னத்தை வரைஞ்சி அந்த துணியை என்ன பண்ணுறான், அந்த கம்பில் கட்டுறான். கம்பில் கட்டி அந்த குடிசைக்கு முன்னால் அது நிறுத்துகிறான். இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது என்ன அப்படின்னா, திருப்பி ஐயப்பன் அந்த ஓலையை வாங்கி இந்த கம்பங்குடி குடும்பத்திற்கு நான் அடிமை அப்படின்னு எழுதி கொடுக்குறான். ஏன் சார் கம்பங்குடின்னு அந்த குளத்துக்கு பேர் வச்சான்? அந்த அந்தன தம்பதிகள் என்ன ஜாதி மதம் அப்படின்னு ஐயப்பனுக்கு தெரியாது. அதனால தான் ஐயப்பனுடைய வழிபாட்டில் ஜாதி மதம் கிடையாது. ஏன்னா வாவர் ஒரு இஸ்லாமிய கொள்ளைக்காரன், அவனையும் தனது நண்பனாக்கி கொண்டார். இப்போ இந்த தம்பதிகள் என்ன ஜாதின்னு தெரியாது, ஆனால் ஐயப்பன் உனக்கு நான் அடிமைன்னு எழுதி கொடுக்குறான். இப்போது அடிமைன்னு எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு சான்று வேணும்ல, அதனால தான் ஒரு கம்பு, அதில் கொடி, கம்பங்குடி, அதுதான் இப்பொழுது கம்பங்குடியாக நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். கம்பங்குடிக்கு நான் அடிமை அப்படின்னு ஐயப்பன் சாசனம் எழுதி அந்த தம்பதிகளுக்கு கொடுத்தான். இப்போது ஐயப்பன் அங்கேருந்து கிளம்புறான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்போ அவன் கிளம்பி வரான் நடுவில் காட்டில். இப்போது இந்த இடத்துலேருந்து நம்ம காட்டுக்கு போவோம். இந்த காட்டில் தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாம் ஒரு பெரிய யாகம் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்காக? நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஐயப்பன் எதுக்கு வந்திருக்கான்? புலிப்பாலை கொண்டு வரத்துக்கு மட்டுமல்ல, அவனுடைய அவதார நோக்கம் நிறைவேற வேண்டும். அவனது அவதார நோக்கம் என்ன? மகிழ்ச்சியை சம்ஹாரம் பண்ணணும். மகிழ்ச்சியை எப்படி சம்ஹாரம் பண்ணணும்? 12 வயசு ஆயிருக்கணும், அவன் மனுஷனாக வளர்ந்துருக்கணும். அவன் தான் என்ன சம்ஹாரம் பண்ண முடியும்? மகிழ்ச்சி வரம் வாங்கியிருக்கா பிரம்மா கிட்ட.
இப்பொழுது அது நிறைவேறப் போகிறது. இது நடுவில் இந்த மகிழ்ச்சி என்ன பண்ணுறா, இப்போ நம்ம இங்கேருந்து கல்லடக்குறிச்சிலேருந்து நேர தேவலோகம் போவோம். அங்கே மகிழ்ச்சியோட அட்டகாசம் தாங்கலை. அப்போது தேவர்கள் அந்த 33 கோடி தேவர்கள் எல்லாம் போய் அந்த முனிவர்கள் ரிஷிகளில் சொல்கிறாங்க, இதுக்கு ஏதாவது எனக்கு ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னும் போது, நம்ம போய் ஒரு யாகத்தை பண்ணுவோம் ஒரு வனத்தில், அங்கே பண்ணலாம், அதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் வா அப்படின்னு சொல்லும்போது ஒரு வனத்திலே யாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது கலகத்திற்கு பேர் போன மகரிஷி நாரதர் வரார். நாரதர் வந்தால் சும்மா வருவாரா சார், ஒரு விஷயத்தோடு தானே வருவார். அவர் அங்கே வந்தவுடனே முனிவர்கள்லாம், எங்கே நாரத முனிவரை நீங்கள் இந்த பக்கம் அப்படின்னு கேட்டோடனே அவர் தான் இப்போ ஐயப்பனுடைய வருகையை அங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு நல்ல காலம் வந்தாச்சு, மகிழ்ச்சியோட சம்ஹார நேரம் நெருங்கி விட்டது, அதுக்கு ஒரு ஆள் கிளம்பியாச்சு, பந்தளத்துலேருந்து கிளம்பிட்டான உடனே இந்த முனிவர்கள்லாம் தெரியும், ஆமாம் புலிப்பால் கொண்டு வரதுக்கு பந்தள ராஜாவோட பையன் வரான் அவனா அப்படின்னு. அப்போ தான் நாரதர் முதலாக அந்த தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகளுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னா, வர ஐயப்பன் சாதாரண ஆள் இல்லை, சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவன் அப்படின்னு. இவங்களாம் ஷாக் ஆகிடுறாங்க. அப்படியா அப்படின்னோடனே, அவன் சாதாரண பந்தள ராஜாவோட பையன் ராஜகுமாரனா அவன் வரல, உங்கள் மகிழ்ச்சி சம்ஹாரம் பண்ணுறதுக்கு அவன் தான் சரியான ஆள். சிவனுடைய கட்டளை விஷ்ணுவுடைய கட்டளையும் தான், அதுக்காக தான் கிளம்பி வந்துட்டுருக்கான். அவனை எப்படி கவனிக்கணுமோ, அவனை எப்படி உபசாரம் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, நான் சொல்கிறத சொல்லிட்டேன், இன்னுமே உங்கள் கையில் இருக்குன்னு நாரதர் போயிட்டார். ஆஹா, இவங்கெல்லாம் எதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, மகிழ்ச்சி சம்ஹாரத்தை. பழம் நழுவி வாயில் விழுந்ததுன்ற மாதிரி ஐயப்பனே வந்துட்டு இருக்கான். இவங்க ரெடியாக இருக்காங்க ஐயப்பனை வரவேற்க. அப்போ ஐயப்பன் இந்த பகுதிக்கு வரான். எங்கள் கம்மங்குடி வீட்டில் டிஃபனை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஐயப்பன் கிளம்பி வரான். வரும்போது முனிவர்கள்லாம் பார்க்குறாங்க. அன்பர்களே, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஐயப்பனுக்கு தன்னோட 12 வயசு வரைக்கும் தான் அவதாரம் தனக்கே தெரியாது. இப்போ என்ன பண்ணுறான், ஐயப்பன் வந்த உடனே முக்கியமான இடம், முனிவர்கள்லாம் ஐயப்பனுக்கு நமஸ்காரம் பண்ணுறாங்க. அன்பர்களே, அந்த இடத்துக்கு அப்போது பரசுராமர் வருகிறார், அகஸ்தியர் அங்கு வருகிறார். ஏன்னா ஒரு கலியுக தெய்வம், கலியுகத்தை நாளைக்கு ஆளப்போகிற தெய்வம், தர்மத்தை காப்பதற்காக வந்திருக்கிற தெய்வம் என்று அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. உடனே அவங்க எல்லாம் அங்கே வந்துட்டாங்க. அங்கே எல்லாம் ப்ரெசன்ட், எல்லாரும் வந்தவுடனே என்ன சொல்கிறாங்க முனிவர்கள்ட்ட, அப்பொழுது ஐயப்பனை எப்படி உபசரிப்பது அப்படின்னு ஒரு மீட்டிங் போடுறாங்க. சார், இவனை எப்படி சார் உபசரிக்கிறது, நம்மளை காக்க வந்த தெய்வம் சார், அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது முனிவர்கள் ரிஷிகள் தங்களது சக்தியால் பொன்னால் ஒரு கோவில் கட்டுகிறார்கள். ஃபுல்லாக தங்கத்தால் ஒரு கோவில் கட்டுறாங்க. அதில் ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணி ஒரு பீடம் அமைக்கிறார்கள். அன்பர்களே, நல்ல கூர்ந்து கவனிங்க சாமிமார்களே, ஒரு பீடத்தை அமைக்கிறார்கள், ஒரு பொன் கோவில் கட்டுறாங்க. இப்போ ஐயப்பன் அங்கே வரான். வந்தவுடனே அந்த தேஜஸ், அந்த கண் தீக்ஷண்யம் அதெல்லாம் பார்த்தோன்னே எல்லா முனிவர்களும் நமஸ்காரம் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க, ஒரு ஸ்லோகத்தை சொல்லி பண்ணுறாங்க. அது என்ன ஸ்லோகம், நான் இப்போ அந்த ஸ்லோகத்தை சொன்ன உடனே உங்களுக்கு தெரியும், சார் இதை நான் டெய்லி சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த ஸ்லோகம் பரசுராமரால் இயற்றப்பட்ட ஸ்லோகம். நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் பாருங்கள், ஐயப்பனுடைய பஞ்சரத்ன ஸ்லோகம் லோகவீரம் மகாபூஜ்யம் சொல்கிறோமே, அது சாதாரணமான ஸ்லோகம் இல்லைங்க. ஐயப்பனுக்காக முதல் இயற்றப்பட்ட ஸ்லோகம். அதுவும் யாரால் இயற்றப்பட்ட ஸ்லோகம், மகாவிஷ்ணுவுடைய அவதாரங்களில் ஒன்றான பரசுராமனால் இயற்றப்பட்ட ஸ்லோகம் அந்த லோகவீர மகாபூஜ்யம். அந்த லோகவீர மகாபூஜ்யத்தை சொல்லி இந்த பாண்டிய சம்சத்திலகம் வரைக்கும் சொல்லி ஐயப்பனுக்கு நமஸ்காரம் பண்ணுறாங்க முனிவர்கள் தேவர்கள்லாம். எங்கே வச்சு பண்ணுறாங்க சார், இந்த ஐயப்பனை இந்த பொன்னால் அமைத்த கோவில் சொல்கிறல்ல, அந்த கோவிலில் ஒரு ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை பண்ணி பரசுராமர் ஒரு சக்கரம் பிரதிஷ்டை பண்ணுறாரு. அந்த சக்கரத்து மேலே ஒரு ரத்ன பீடம் அமைத்து ஐயப்பனை அங்கே அவங்க உட்கார வைக்கிறாங்க. ஐயப்பனுக்கு ஒன்றுமே புரியலையா, குழந்தை இல்லை, என்னடா அது நம்மள ராஜா மாதிரி நம்மளை தூக்கி உட்காந்து வைக்கிறாங்க. அதுவும் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் பரசுராமர் அகஸ்தியர்லாம் இருக்காருன்னு. அப்போ தான் பரசுராமரும் அகஸ்தியரும் ஐயப்பனிடம் அவருடைய அவதார நோக்கத்தை சொல்லுகிறார்கள். ஆஹா, இதுக்கு தான் நான் வந்திருக்கேனா, ரொம்ப சந்தோஷம். யார் ஐயப்பன் சந்தோஷப்படுறானா, இதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி எனக்கு அப்படின்னு. அப்போது இந்த மகரிஷிகள்லாம் சொல்லி நமஸ்காரம் பண்ண ஸ்லோகம் இருக்குது பார்த்தீங்களா,
இந்த நமஸ்காரம் பண்ணதுனால ஐயப்பன் சந்தோஷப்பட்டு இப்போ இவங்களுக்கு மகிழ்ச்சி சம்ஹாரம் பண்ண போகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த லோகவீரம் மகா பூஜ்யம் என்ற ஸ்லோகத்தை சொல்லி நாம் எல்லாம் மனப்பூர்வமாக ஐயப்பனுக்கு நமஸ்காரம், அதாவது சாதாரணமாக பண்ணக்கூடாதுங்க, சாஷ்டாங்கமாக பண்ணணும். அப்படி பண்ண முடியலையா, மனசோடு பண்ணணும். நமஸ்காரத்தை பண்ணால் எப்படி தேவர்களுக்கு அவர்களுக்கு சாதகமாக ஐயப்பன் செஞ்சானோ அதை மாதிரி இந்த லோகவீர மகா பூஜ்யத்தை எங்களை பக்தி பூர்வமாக நமஸ்காரம் பண்ணி ஐயப்பனுக்கு சொன்னீங்கன்னா சத்தியமாக சுவாமிகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது சத்தியமாக நடக்கும். இப்போது ஐயப்பனுக்கு பொன்னாலான கோவிலை கட்டி பீடம் அமைத்தார்கள் என்று சொன்னேன். அது என்ன? அந்த இடம்தான் இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டிருக்கும் பொன்னம்பல மேடு. பொன் அம்பலம் அப்படின்னா என்ன? அம்பலம்னா மலையாளத்தில் கோவில், பொன்னுனா தங்கம்னு உங்களுக்கு தெரியும். பொன் அம்பல மேடான இடத்திலே அதை கட்டியதால், அந்த பீடத்தை வைத்ததால் அந்த இடத்திற்கு பொன்னம்பலம் மேடு என்று பெயர். அப்போது நமஸ்காரம் பண்ணிட்டு தேவர்கள், ரிஷிகள் எல்லாம், அகஸ்தியர், பரசுராமர் உட்பட அவங்க எல்லாம் ஐயப்பனுக்கு பூஜை பண்ணி ஒரு கற்பூர ஆர்த்தி காமிக்கிறாங்க. அந்த நாள், அது எந்த நாள் அப்படின்னா இன்றைக்கு நாம் சங்கராந்தி என்று கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த மகர ஜோதி திருநாள் அன்னைக்கு. ஏன்னா ஐயப்பனதுக்கு அப்புறம் கடவுளாக அப்புறம் தான் சபரிமலைக்கு வரப்போகிறான். இதுக்கு முன்னாடி முதல்ல தேவர்கள் கற்பூரம் காட்டி அவனுக்கு பூஜை செய்த நாள் தான் அந்த சங்கராந்தி நாள். அதனால்தான் அதை நாம் நினைவுபடுத்துகிற வகையிலே நாம் இன்றைக்கும் சங்கராந்தி என்று ஐயப்பனை நாம் ஜோதியாக சபரிமலையிலே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். ரைட்டா? இப்போ ஐயப்பனுக்கு தெரிஞ்சு போச்சு தன்னுடைய அவதார நோக்கம். இந்த ஐயப்பனுக்கு அவதார நோக்கம் தெரிஞ்சு போனது மட்டுமல்ல அன்பர்களே, இந்த நாரதர் இங்கே வந்து அவர் சும்மா போயிருக்கலாம்ல. அவர் நான் தான் ஏற்கனவே சொன்னேன், நாரதருடைய கலகம் நன்மையில் முடியும். இருந்தாலும் நாரதர் வராருன்னா அங்கே சும்மா வரமாட்டார். இங்கே வந்து முனிவர்கள்ட்ட இது மாதிரி சொல்லிட்டாரா, சொன்னவர் என்ன பண்ணார், நேர தேவலோகத்துக்கு மகிழ்ச்சியிட போகிறார். இந்த பார், ரொம்ப ஆட்டம் போடாத, ரொம்ப குஷியாக இருக்காத, உன்னை கொல்றதுக்கு ஒரு ஆள் வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அவன் எங்கே இருக்கான்னு இடத்தையும் நாரதர் சொல்லிட்டார். இப்போ அந்த இடத்த தெரிஞ்சுட்டு நேர மகிழ்ச்சி வரான், அந்த இடத்துக்கு வரான். அது என்ன இடம்? நமக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச இடம். நம்ம ஐயப்பன்மார்கள் எல்லாம் தன்னுடைய பெரிய பாதை வழியை தொடங்குகிற இடம். இப்போ உங்களுக்கு என்ன இடம் தெரியும்? அதுதான் எருமேலி. இந்த எருமேலிக்கு ஏன் எருமேலின்னு பேர் வந்தது, இதை நம்ம பார்ப்போம். இப்போ ஐயப்பன் தேவர்களிடம் உத்தரவு வாங்கி கொண்டு, முனிவர்களிடம் உத்தரவு வாங்கி கொண்டு, அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நேர ஐயப்பன் எருமேலிக்கு வரார். இப்பொழுதுதான் மகிழ்ச்சியுடைய சம்ஹார நேரம். இப்போ ஐயப்பன் அங்கே வந்த உடனே ஐயப்பனுக்கு ஒன்று தோணித்து, சரி தன்னை வந்து அவள் அடையாளம் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்கிறா, இவங்க அசுரர்களுக்கு என்ன கட்டளை இருக்கா, யார் ராஜகுமாரன் மாதிரி நல்லா இருக்கானோ அவனை பிடிடா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. இப்போது நாம் எருமேலியில் பேட்டை துழுகிறோம். ஏன் துழுகிறோம்? அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த கதையிலே தான் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது ஐயப்பனுக்கும் இது தோன்றுறது, சரி தன்னை பார்த்து ஒரு ராஜகுமாரன் அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாது என்பதற்காக இப்போ அங்கே இருக்கிற அந்த எல்லா தழைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து உடம்புல போட்டுட்டு தலையில் கட்டிட்டு கையில் கட்டிட்டு காலெல்லாம் கட்டிட்டு ஐயப்பன் ஒரு வித்தியாசமான வேஷத்தை போடுறார். ஒரு புது கெட்டப்புக்கு மாடுறார் ஐயப்பன். அங்கே இருக்கிற அந்த புள்ளி, இந்த சேப்புக்கு இந்த கலர் பொடி, இந்த கருப்பு கலர் பொடி, இந்த செம்புலி கரும்புலி குத்திக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி செம்புள்ளி கரும்புலி மூஞ்செல்லாம் குத்திட்டு ஐயப்பனை வந்து தன்னை வந்து மகிழ்ச்சிக்கு அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு வேஷத்தை போடுக்கிறாரு. ஐயப்பன் மட்டுமல்ல அன்பர்களே, அவரோடு இருந்த வாவர், இந்த சிவகணங்கள், முக்கியமாக கருப்பண்ண சுவாமி, கொச்சுக்கடுத்த சுவாமி எல்லாம் ஐயப்பனோடு இருக்காங்க. இப்போ ஐயப்பனோட படைத்தளபதி மாதிரி அவங்களும் இந்த மாதிரி இந்த வேஷத்தை போட்டு எனக்கு கண்டுபிடிக்கக்கூடாது இல்லை, ஏன்னா அந்த பக்கம் காட்டுவாசிகள் ஜாஸ்தி. இந்த காட்டுவாசிகள் மாதிரி தன்னை வேஷம் போட்டுக்கொண்டு, அதனால தான் நம்ம இன்றைக்கும் எருமேலிக்கு போகும்போது இந்த பேட்டை துள்ளும்போது இது மாதிரி இந்த கரும்புள்ளி செம்புள்ளிலாம் குத்தி நம்ம டான்ஸ் ஆடுறோம்ல, அதுக்கு தான் இது. ஐயப்பெல்லாம் அப்படி டான்ஸ் ஆடிட்டு போகிறாங்க, ஏன்னா மகிழ்ச்சிக்கு தன்னை அடையாளம் தெரியக்கூடாதுன்றதுக்காக. இருந்தாலும் மகிழ்ச்சி ரொம்ப உஷாராக என்ன தெரியுமா பண்ணுறா, சரி யாராக இருந்தாலும் சரிப்பா, இந்த எல்லையை அவன் தாண்டக்கூடாது, இந்த எருமேலியை விட்டு அவன் தாண்டிடக்கூடாது. அப்போ அந்த பகுதிக்கு எருமேலின்னு பேர் கிடையாது. ஏன் பேர் வந்தது அப்படின்னு சொன்னால், இந்த மகிழ்ச்சியோட இந்த அசுரர்கள் எல்லாம் இந்த எருமை ஜாதி தானே, அவங்கள என்ன பண்ணால் எல்லா எருமைகளையும் சுற்றி ஒரு வேலி போட்டான். அப்படியே இந்த எருமேலி பகுதியை ஃபுல் எருமேலியாக நிறுத்தி ஒரு பார்டர் மாதிரி போட்டான்.
எருமையால் வேலி போட்டதால் அந்த பகுதிக்கு எருமை வேலி என்று பெயர் வந்தது. அந்த எருமை வேலி தான் பின்னால் காலத்தில் இப்போ எருமேலி என்று நாம் அழைக்கிறோம். இப்போது ஐயப்பன் பார்க்குறார், அப்படி இருந்தாலும் எருமை வேலி போட்டாலும் ஐயப்பனை வந்து மகிழ்ச்சி கண்டுபிடிச்சிடுறா. 2 பேருக்கு உக்கிரமான போர். உக்கிரமான போரிலே எப்படி இருந்தாலும் ஒரு எண்டு வரணும்ல, போர் யாராவது ஒருத்தர் ஜெயிக்கணும்ல. இது ஐயப்பன் தான் ஜெயிச்சாகணும். ஏன்னா இது தெய்வத்தின் திருவிளையாடல். ஐயப்பன் மகிழ்ச்சியை ஜெயிச்சு இந்த மகிழ்ச்சியோட பூத உடல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உடலை அப்படி தூக்கி போடுறான் ஒரு உக்கிரமான போரில். இந்த தூக்கி போடுற உடல் இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கே விழுந்தது? அது விழுந்த இடம்தான் கல்லிடம் குன்று என்று இன்றைக்கு நாம் அழைப்பது. அன்னைக்கு என்ன பண்ணாராம் ஐயப்பன், உடனே இந்த அழுதைக்கு போய், இந்த பெரிய பாதை போனவர்களுக்கு தெரியும், இந்த எருமேலி தாண்டினவுடனே, பேரூர் தாண்டினவுடனே, காலகட்டி ஆசிரமம் தாண்டினவுடனே அழுதை. இந்த அழுதையில் போய் ஐயப்பன் ஸ்நானம் பண்ணிட்டு, ஏன் ஸ்நானம் பண்ணார்? ஒரு மகிழ்ச்சியை சம்ஹாரம் பண்ணியிருக்காரு. அதனால் ஸ்நானம் பண்ணி அங்கேருந்து ஒரு கல்லை எடுத்து இந்த மகிழ்ச்சி உடம்பு மேலே போடுறார். ஏன் சார் மகிழ்ச்சி உடம்பு மேலே போடணும்? இப்போது அந்த காலத்து அசுரர்களுக்கெல்லாம் அந்த உடம்பை, அந்த பூத உடலை தகனம் செய்யாமல் விட்டு விட்டால் அதுலேருந்து 1000 அசுரர்கள் உருவாவார்கள். அதனால தான் அந்த மாதிரி ஒரு காரியம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் பூமியில் அவள் உடலை போட்டு அழுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு கல் எடுத்து அந்த மகிழ்ச்சி உடம்பு மேலே போடுறாங்க. அதனால் தான் இன்றைக்கும் அதன் நினைவாக நாம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா சாமிமார்களும் அழுதையில் குளித்தவங்கெல்லாம் ஒரு கல் எடுத்து அந்த கல்லிடம் குன்றில் போடுறோம். அது வந்து மகிழ்ச்சியுடைய உடலை மூடுவதாக அர்த்தம் மட்டுமல்ல நண்பர்களே. நம்முடைய தீய எண்ணங்கள், இந்த கெட்ட எண்ணங்கள் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நாம் அதிலிருந்து விலக வேண்டும் என்பதற்காகத்தான் மகிழ்ச்சி உடலை எப்படி ஐயப்பன் மூடினானோ அதே மாதிரி நம்மளுடைய தீய எண்ணங்களை அந்த அழுதை நதியிலே குளித்து விட்டு மூட வேண்டும் என்பதற்காகத்தான், ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த விரத வழிபாட்டை வைத்திருக்கிறார்கள். சரி, சம்ஹாரம் பண்ணியாச்சு. அவள் உடனே மகிழ்ச்சி வந்து ஒரு இளம் பெண்ணாக மாறி, அவளுக்கு ஏற்கனவே பழைய சாபம் லீலாவதி என்று அவள் வந்து ஐயப்பன்ட்ட கேட்குறா, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு. இல்லைம்மா, நான் இந்த பிறவியில் கலியுக பிரம்மச்சாரியாக இருக்கிறேன், அதனால் நான் உன்னை பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி, உனக்கு இருந்தாலும் என்னுடைய ஆலயம் எழும்பும்போது அங்கு உனக்கு ஒரு இடம் கொடுக்குறேன். திருமணமாகாத கன்னியர்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து என்னை பார்க்க வரவங்க ஒன்றையும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு திருமண வரத்தை நீ அளிக்க வேண்டும் அப்படின்னு அவள்கிட்ட ஒரு சத்தியமும் வாங்கிட்டு அவளும் இந்த வரத்தை கொடுக்குறா. அப்போது ஐயப்பன் மகிழ்ச்சி சம்ஹாரத்திற்கு பிறகு நேர பந்தளத்துக்கு வரணும். பந்தளத்துக்கு வரணும், எப்படி வரணும்? வெறும் கையோட வர முடியாது இல்லை சுவாமி. ஏன்னா அம்மாவுக்கு புலிப்பால் எடுத்துன்னு வரேன்னு சொல்லியிருக்கான். இப்போது தேவர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், ஆஹா எங்களுடைய காரியம் நிறைவேறிவிட்டது, அதனால் நீ இதுக்கு புலியை தேடின்னு போவான்டா ஐயப்பா, நானே புலியாக மாறுகிறேன் அப்படின்னு இந்திரன் புலியாக மாறினா, அதோட வந்து ஐயப்பனோட வந்து சிவகணங்கள் எல்லாம் புலிகளாக மாறுகிறார்கள். இவங்கெல்லாம் கிளம்பி பந்தளத்துக்கு வராங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், பந்தளத்தில் முதல்ல அவன் என்ட்ரி ஆகும்போது ஒரு ஐயப்பனோட சிலை இருக்குது, ஒரு புலி வாகனனாக இருக்கிறான் என்று சொன்னல, அந்த இடத்துல தான் ஐயப்பன் வந்து நிற்கிறான். மக்கள்லாம் பயந்துன்னு ஓடுறாங்க. ராஜா டபிள் சொல்லாங்க, ஐயோ நீ ஏன்பா புலிப்பால் கேட்டவன்ட்ட புலிக்கூட்டத்தோடு வந்திருக்கான்னு சொன்ன உடனே ராஜா வந்தார். நேரம் அங்கேயே வந்துட்டான் ராஜா. ஏன்னா பையனை பார்த்த சந்தோஷம், நல்லபடியாக திரும்பி வந்துட்டான்னு பார்த்த உடனே, ஐயப்பா மக்கள்லாம் பயப்படுறாங்க, தயவு செஞ்சு இந்த புலியெல்லாம் கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பர்களே, முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நாம் பார்க்க தவறிய ஆலயங்கள் அப்படின்னு. இது பந்தளத்து பக்கத்தில் இருக்கிற ஆலயம். ஆலயம் என்று சொல்வதை விட ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்த இடம் என்ன சார்? இந்த ஐயப்பன் கொண்டு போய் இந்த புலியை விடுறான்னு சொன்னோம்ல, பந்தளராஜா சொல்கிறான்ல, இப்போ ஐயப்பன் அந்த புலியை கொண்டு விட போகிறார். அந்த புலியை கொண்டு விடுறார் எல்லா புலிகளையும். அந்த இடம்தான் புலிகளை கொண்டு விட்ட இடம். அந்த இடம் என்ன இடம் அப்படின்னா, இன்றைக்கும் பந்தளத்து கோவில் பக்கத்தில் அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் புலிக்குன்னு அப்படின்னு அந்த இடத்துக்கு பேர். புலிக்குன்னுன்னு பேர். இந்த இடத்துல நாம் இன்றைக்கும் பார்க்கலாம். நிறைய சாமிமார்கள் அதை பார்ப்பதில்லை, ஆனால் பந்தளம் போகிறவர்கள் கண்டிப்பாக இந்த இடத்திற்கு போயே தர வேண்டும். அந்த இடத்துல ஏன்னா இந்திரன் போன்ற தேவர்கள் தான் புலியாக வந்திருக்காங்க, அவங்கள கொண்டு போய் அங்கே விடுறான். அந்த புலிக்குன்னு என்ற இடத்திலே இன்றைக்கும் அந்த புலியோட பாதங்கள் அந்த கல்லில் அப்படியே பதிஞ்சிருக்கு. இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 10 அடி 20 அடிக்கு தொடர்ந்து புலியோடைய பாதச்சுவடுகள் அங்கே இருக்கும். அதை இன்றைக்கும் நீங்கள் போய் தரிசிக்கலாம். கண்டிப்பாக சபரிமலை செல்கிற பக்தர்கள் இந்த புலிக்குன்னுக்கு சென்று இதனை தரிசிக்க வேண்டும் என்று உங்களை பணிவோடு
அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ புலியை விட்டாச்சா, இங்கே வந்தாச்சு. அரண்மனைக்கு வந்துட்டான் ஐயப்பன். அப்போ தான் பந்தளனுக்கு இவன் சாதாரண பையன் இல்லை, தெய்வ பிறவின்னு தெரியும். உடனே சொல்கிறான், நான் வந்து இவ்வளோ பெரிய ஈஸ்வர அம்சம் மகாவிஷ்ணு அம்சம் உள்ள குழந்தை இவ்வளோ வருஷம் என்கிட்ட வளர்ந்துருக்கு அப்படின்னா இப்போ உன்னை பிரிய வேண்டிய காலம் வருது, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் இவர் சொல்கிறார், இது நீங்கள் வளர்த்த பாசத்தினால பேசுகிறீங்க, ஆனால் இது தெய்வ கட்டளை. அதனால் எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு ஒன்று பந்தளம் கேட்குறான். உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்ணுறேன் அப்படின்னும் போது, நான் ஒரு அம்பை விடுகிறேன். இந்த அம்பு எங்கே போய் தைக்குதோ அந்த இடத்துல எனக்கு ஆலயம் எழுப்ப வேண்டும் அப்படின்னு ஐயப்பன் கேட்குறான். ஆஹா, இதை விட எனக்கு என்ன பெரிய பாக்கியம், கண்டிப்பாக நான் கட்டுறேன் அப்படின்னு சொன்னோடனே, உன்னுடைய பரம்பரை எப்பொழுதும் என்னுடைய பேர் சொல்லி கொண்டிருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய பரம்பரைக்கு என்றைக்கும் என்னுடைய அருள் பரிபூர்ணமாக உண்டு அப்படின்னு ஐயப்பன் சத்தியம் பண்ணி கொடுக்குறான். ஐயப்பன் ஒரு வில்லை எடுத்து ஒரு அம்பு ஒரு இடத்துல அடிக்கிறான். அந்த இடம் போய் சொருகின இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம்தான் இன்றைக்கு நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிற சபரிமலை இடம் பெற்றிருக்கின்ற இடம். சரி, அங்கே போய் அம்பு கொத்தியாச்சு, யார் கோவில் கட்டுறது? இப்போ இந்த இடத்துல ஐயப்பன் சொல்லிட்டு ஐயப்பன் மறைந்து விடுகிறார். பந்தளராஜாவுக்கு பயங்கர அழுக. ஏன்னா 12 வருஷம் வளர்த்த பாசங்க அது. ரொம்ப நாள் கழித்து குழந்தை இல்லாமல் வந்தவன் ரொம்ப கலங்கிட்டு இருக்கும் பொழுது ஐயப்பன் ஒரு 2 பேரை அனுப்புகிறாரு. யார்கிட்ட? பந்தளராஜா கிட்ட. யார் என்றால் பரசுராமரும் அகசியரும் பந்தளனை பார்க்க வருகிறார்கள். அப்போது பந்தளன் நடந்த விஷயத்தையும் சொல்கிறான். அவங்களுக்கு தெரியாதது இல்லை. அப்போது இது ஒரு உலகமே ஒரு மாயை, உங்கள்கிட்ட அவன் 12 வருஷம் வளரணும், இந்த அவதார நோக்கத்திற்காக அவன் பயன்படணும்னு இருக்குது, அதனால் நீ தான் ரொம்ப புண்ணியம் பண்ணவன் அப்படின்னு அகசியர்லாம் அவருக்கு எடுத்து சொன்ன உடனே சரி இந்த கோவில் கட்டுறதை பற்றி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது பரசுராமர் சொல்கிறாரு, ஐயப்பன் அம்பு தைத்த இடத்திலே இந்த கோவிலை நான் உருவாக்குறேன். விஸ்வகர்மா, மயன், தேவலோக கான்ட்ராக்டர்ஸ் மாதிரி அவங்க ஸ்பெஷல். அவங்க இந்த ஐயப்பன் ஆலயத்தை கட்டி கொடுக்கிறார்கள். பரசுராமர் 18 படிகளை பிரதிஷ்டை செய்கிறார். முக்கியமான விஷயம், 18 படி நம்ம சாதாரணமாக சொல்கிறோம். படியை ஏறிட்டீங்களான்னு கேட்பான். அன்பர்களை, சாதாரண படி அல்ல, நமது வாழ்க்கையை படிப்படியாக உயர்த்துகிற படி. அதை மட்டும் நான் ஒரு சுவாமிமார்களுக்கு ஒரு உறுதியாக ஒரு விஷயத்தை இந்த டிவிடியின் மூலம் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வாட்டி நீங்கள் 18 படி ஏறிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்களது வாழ்வில் தோல்வி என்பதே கிடையாது. நீங்கள் வாழ்வில் இறங்கவே மாட்டீங்க, ஏறிண்டே தான் இருப்பீங்க. அப்படிப்பட்ட படி, சாதாரண படி இல்லை. அதனால தான் நான் சபரிமலைக்கு செல்கின்ற அன்பர்கள், குறிப்பாக கன்னிமார்கள், நீங்கள் 18, ஏன்னா அங்கே ஐயப்பனை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி 18 படி அங்கே பிரதிஷ்டை பண்ணியாச்சு பரசுராமர். அதனால் ஐயப்பனோட நான் குறைவாக சொல்லலை, ஆனால் அங்கே ஐயப்பனோட 18 படிக்கு தான் சபரிமலையில் பவர் ஜாஸ்தி. அதனால் நீங்கள் 18 படி ஏறும்பொழுது உங்களுடைய என்ன கோரிக்கை இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன நினச்சிருந்தாலும் சரிங்க, அதை நீங்கள் 18 படி ஏறும் பொழுது, ஒவ்வொரு படியில் ஏறும்போது நீங்கள் ஐயப்பன்ட்ட உங்கள் வேண்டுதலை நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது ஐயப்பன் காதிலே கேட்கும். உங்களது கோரிக்கை உடனே நிறைவேற்றப்படும் என்பது சத்தியம். இப்போது 18 படியோட ஐயப்பனை இப்போது அங்கே பிரதிஷ்டை பண்ணியாச்சு பரசுராமர். இப்போ நம்ம ஐயப்பனை பார்த்தாச்சு.